நெருப்ப கேட்டு பாரு கொதிக்கிற கோபம் கொண்ட ஆளு சொல்லிட்டு சென்னை வந்துட்டீங்க. சென்னை வந்த பிறகு திடீர்னு இப்ப பயங்கரமா ஃபேமஸ் ஆகி எல்லா சேனல்லயும் இன்டர்வியூ கொடுத்தீங்க இல்லையா? யார் அவரு? எனக்கே அவரு இருக்கு. அகோரி கலையரசன் அப்படின்னு சொல்லி. கடுப்பேத்துறார் மயிலாட். நான் இருந்த ஏரியால ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுத்து தான் என்னை பேச வச்சாங்க நெகட்டிவா. ஆமா, நீ பெரிய மயிறு எல்லாம் செய்யற. நீங்க வந்து கலையரசனை பத்தி தப்பா சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி பேமெண்ட் 5000 ரூபாய். நீ அவ்வளவு செலிபிரிட்டியா நீ? நான் பேசலன்னா 5001 ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எங்க அண்ணனை பத்தி நீங்க நல்லதா போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க அவ்வளவு நல்லவரா? நீங்க அவ்வளவு என்ன அண்ணன் காந்தி அடிகளா நீங்க எல்லாம்? உங்களை யாரும் மிரட்டினாங்க? ஆமா மிரட்டினாங்களா, கத்தி வச்சுட்டு துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன் உங்களை ரஜினி அம்மா, மலைக்கா அம்மா இவங்க எல்லாம் எதுக்காக? 2 பேரும் சென்டர்ல உட்கார்ந்தேன் நானு. திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு நான் அகோரி இவ்ளோ வைரல் ஆயிட்டு இருக்கானே, நம்ம பொழப்பெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயமா. பயமா? எனக்கா? டேய், நீ வசமா சிக்கிட்ட, சுத்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்ட. நீ என் ஜட்டி காணோம், என் ஜட்டியை கண்டுபிடி, உன் ஜட்டியை கண்டுபிடிக்க காசுல போய் மாந்திரிக படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஜட்டி கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன கேவலப்படுத்திட்டியே. வாடா பண்ணி பயில நார பயில பேச பேச எனக்கு இங்க நாறுது. இருக்காங்க. நீங்க ஓடுறீங்க, 5 பேரும் ஆமா, அது ஒரு டீ கடை. அது டிவைடர்ல ஏறி குச்சி தாவி இந்த பக்கம் வரான், போலீஸ்கார் நிக்கிறாரு. அங்க போனா அங்க ஒரு டீம் நிக்கிறான், அங்க ஒரு டீம் பெருசா ஒரு 30-40 பேர் சேர்றான். நம்மளும் நாளை பின்ன ஒரு கேள்வி கேட்டா நம்மளும் அப்படிதான் பண்ணுவாங்களான்ற ஒரு கோவம் வரல. மக்களுக்கு தெரியட்டும், செத்த சாவு. கொன்னுடுவேன், உன்னை கொன்னுடுவேன். இப்ப எங்க ஊர் திருவிழாக்கு இந்த வேல் குத்த போன இல்லைங்களா, அப்பயே பெரிய த்ரெட் என் தலைக்கு 5 கோடி ரூபாய். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் போலீஸ் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களே வர வேணாங்கிறாங்க. சைபர் கிரைம்ல இருந்து பயன்படுத்துறாங்க, அட்வொகேட்ஸ் பயன்படுத்துறாங்க, எல்லாருமே பயன்படுத்துறாங்க. சைபர் கிரைம்ல இருந்து பயன்படுத்துறாங்க. என்னடா பொண்டாட்டி மேல ஒரு கண்ணு, டைரக்டர் என் வைஃப் மேல கண்ணு. எனக்கு பென்ஸ் கார் எல்லாம் ரெடி பண்ணாங்க, எல்லாமே ஃபார்ம் ஹவுஸ் கார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி உண்மையாவே அவன் லூசு போல என்கிட்ட காட்டுறாரு. அவர் அக்கவுண்ட்லயே 1123 கோடி ரூபாய் அந்த இது அப்படியே காட்டுறாரு. பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இவ்ளோ பெரிய ஆளு எப்படி உங்ககிட்ட ஏன் உங்களுக்கு வரான் அப்படின்னு அப்புறம் தான் நோக்கம் புரிஞ்சிச்சு. வைஃப் தான் டார்கெட்னு. இதுக்கு வாய்ப்பு இருக்கு ராஜா. உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டியே உன்னை எல்லாம் தூக்கிட்டு போய் உன்னை கைய காலை கட்டி போட்டு உன் கண்ணு முன்னாடியே உன் பொண்டாட்டி 10 பேர் சேர்ந்து பண்ண விடுறாங்க. இவன் என்ன பொண்டாட்டியாடா ஆளாளுக்கு பங்கு போறதுக்கு? ஸோ அவர் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட அப்ரோச் பண்ணதே வந்து இந்த நீங்க கை வச்சா பிளாக் மணி ஃபுல்லா ஒயிட்டா மாறும். எங்க கை வைக்கணும்? இதை தவிர்த்து உங்ககிட்ட அவங்க மூவ் பண்ணது டைரக்டாவே கேட்டாங்களா? எங்க அம்மா வேணும், எங்க அம்மா வேணும், வைஃப் வேணும், 2 பேருமே வேணும். டேய், என்ன இல விடாது. நல்ல விஷயம்டா இது. எங்க அம்மா வேணும், வைஃப் வேணும், 2 பேருமே வேணும். இது எல்லாத்துக்கும் நீங்க ப்ரூஃப் வச்சிருக்கீங்க? எல்லாமே இப்ப நம்ம இந்த இன்டர்வியூ சும்மா போட முடியாது, அந்த ப்ரூஃபோட போடலாம். இருக்கு, எல்லாமே இருக்கு. போடலாம். காமிங்க. ஏங்க என்னங்க காமிங்க என்ன? அப்படிதான் முடியாது. இங்கோட இருந்தா வெளியப்படுத்துங்க. வீடியோ இல்ல விடுங்க. அவன் குத்துனாதான் கத்தி பாயமா, நீ குத்துனா பாயாதா? அவன் உன்னை குத்துனா வாங்கிக்க, அடுத்த குத்து அவன் தலையை துண்ட சீவி எடுத்து. என்னோட கணிப்பு இப்பயே நான் சொல்றேன், மோடி வந்து 3வது முறையாக ஆட்சியை பிடிப்பார். உலகத்துல நடக்க போற இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், இந்த ஆண்டு இருக்கக்கூடிய பேரழிவுகள் நிறைய சந்திக்க போறோம். தெரியும், எங்களுக்கு தெரியும். என்கிட்ட காட்டுறாரு, அவர் அக்கவுண்ட்லயே 1123 கோடி ரூபாய். என் மூஞ்சில என்ன அங்க போய் 1000 பேருக்கு நான் அல்வா கொடுப்பேன். உன்னை போய் பெரிய கேட்டம், உண்மையிலுமே நீ பெரிய நிரூபிச்சுட்டப்பா. திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு நான் இவ்ளோ வைரல் ஆயிட்டு இருக்கானே. பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம். சோ
ஆனா பண்ண மாட்டேன்.